நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குடந்தை ஆதி. இப்ப இந்த கோவையில நடந்துச்சுல்ல, பாலியல் வன்கொடுமை. அத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்க? அ இந்த செலிபிரிட்டீஸா இருக்கட்டும், பெரிய பெரிய நாமெல்லாம் இவங்கலாம் பெரிய புத்திசாலிகள்னு நெனைச்ச சில நல்ல பாப்புலரான மனிதர்களா இருக்கட்டும். எல்லாரும் சொல்றது என்ன? அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு என்ன அங்க வேல? இது என்ன கேள்வி இது? காட்டுமிராண்டித்தனமா கேள்வியா தான் எனக்கு படுது இது. என்ன இது பேச்சு? அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்னாக்கா, அந்த பொண்ணு போவே கூடாதா? ஏன்டா ஒழுங்கா ஆம்பள புள்ளைங்கள வளர்க்காம, வளர்க்க தெரியாம, தற்குறியாவும், முட்டா பயல்களாவும், மிருகமாவும் வளர்த்து வச்சுப்புட்டு, ஒரு பொண்ணு அந்த மாரி தனியா போனா செய்வியா நீ? இல்ல சரி, நாளைக்கு உங்க வீட்ல உள்ள பொண்ண யாராவது செஞ்சுட்டாங்கன்னா, நம்மளும் தானே அப்படி செஞ்சோம். பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுட்டு போவியா நீ? ஒழுங்கா புள்ளைங்கள வளர்க்க வழி இல்ல இங்க. நீங்க என்னன்னா ஏன் இப்போ பொம்பள புள்ளையவே டார்கெட் பண்றது? போவியா? இந்த உலகமே எல்லாத்துக்கும் சொந்தமானது தான். எல்லா இடத்துக்கும் போகும். தப்பு ஒருத்தன் பண்றான். அத கண்டிக்காம, நீ ஏன் அங்க போன? உனக்கு என்ன அங்க வேல? தப்பா இல்ல இது? அசிங்கமா இல்ல இது? இப்ப நான் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமே. அ வீடு வீடு நம்ம வீட்ல இருக்கிறோம் இல்லையா? வீட்ல எல்லாரும் இருக்கிறோம். டெய்லி 4 பேர் வருவான். வூட்ல பூருவோம். நம்ம அம்மா, அப்பாவெல்லாம் கற்பழிப்பான். புள்ளைங்கள்லாம் கற்பழிச்சுட்டு போவான். டெய்லி வந்து பண்ணிட்டு போவான். இப்ப அவன் பண்றது தப்பா? இல்ல நம்மலாம் வீட்டுக்குள்ள இருக்கிறது தப்பா? அவன் பண்றத சரி பண்ணணுமா? அந்த மாரி வந்து வல்கர் பண்றவன சரி பண்ணணுமா? அவன தண்டிக்கணுமா? இல்ல அவன திருத்தணுமா? இல்ல நம்மலாம் வீட்டுக்குள்ளயே இருக்கக்கூடாதா? இது எப்படி தெரியுமா இருக்கு? அவனுங்கலாம் வர்றப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருக்காதீங்க. அப்படின்னா அது எவ்வளோ அப்பட்டமா இருக்கும். எவ்வளோ அறிவுரைத்தனமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஏன் ஒரு பொண்ணு அது பொண்ணுயா அது உயிரு. உன்ன போல அது ஒரு உயிரு. அது எங்க வேணாலும் போகட்டும். ஏன் அது ஒருத்தனோட லவ் பண்ண தான் செய்யும். பண்ணிட்டு போகட்டும். உனக்கு என்ன அங்க வேல? உனக்கு திராணி இருந்தா நீ ஒரு பொண்ண லவ் பண்ணு. லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணு. இல்ல நீ அந்த மாரி தனியா அழைச்சிட்டு போய் பேசு. ஏன் தனியா தான் போய் பேசணுமா? லவ் பண்ணா தனியா தான் போய் பேசுவாங்க. என்ன இது? அப்பட்டமா இருக்க. ஊர கூட்டி வச்சுக்கிட்டு, அவ நடுமுட்டையில உட்காந்துட்டா லவ் பண்ணுவாங்க? அசிங்கமா இருக்கு. இந்த மாரி பெரியவங்கலாம் வந்து, ஏன் அந்த பொண்ணு அங்க போணுச்சு? அந்த நேரத்துல அதுக்கு என்ன வேல? 24 மணி நேரத்துல, எந்த நேரத்துல வேணாலும், எந்த பெண் வேணாலும், எங்க வேணாலும் போகலாம். அப்படி போனா தான் நம்மலாம் இன்னும் இந்த மனிதனா முழு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். இந்த ஃபாரின் கல்ச்சருக்கு நமக்கும் உள்ள ஒரு பெரிய இது என்ன தெரியுமா? இந்த கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் பெரும்பாலும் அங்க அதிகம் கிடையாது. ஏன்னா, மனுஷன மனுஷனா பார்க்குறான். இங்க தான் மனுஷன மனுஷனா பார்க்குறது இல்ல. பெண்கள ஒரு உயிராவே பார்க்குறது கிடையாது. போகப் பொருளாவும், தனக்கு அடிமையாவும், தான் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரியும் பார்க்குறது. தப்பா இருக்கு. உங்க புள்ளைங்கள ஒழுங்கா வளருங்க. சொல்லிக் குடுத்து வளருங்க. இது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக் குடுத்து வளருங்க. இல்லையா, அப்படி பண்ற குடும்பத்த நடு தெருவுக்கு நிப்பாட்டுற மாரி சட்டத்த கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்து அவன் படிச்ச படிப்பு செல்லாது. அவன் சொத்து பத்து செல்லாது. அவனுடைய சொந்த பந்தம் எவனாவது ஹெல்ப் பண்ணாலும், அவங்களுடைய சொத்து பத்தும் பறிமுதல். அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாம் பறிமுதல். அவங்க அடுத்து கூலி வேல தான் செய்யணும். கவர்மெண்ட்லேருந்து எந்த சலுகையும் கிடையாது. ரேஷன் கிடையாது. அகதிகள் போல வாழணுன்ற மாரி ஒரு சட்டத்த போடுங்க. பண்ணுவாய்ங்களா? இங்க மக்களும் சரியில்ல, சட்டமும் சரியில்ல. அதனால தான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாய்ங்க. இதுக்கு வேற இது கருத்து பதிவிடுறாய்ங்க. அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்துல இருந்து அங்க போணுச்சுன்ட்டு. இந்த பூமியில இந்த இடம் இதுக்கு என்னய்யா நரி கூட்டமா இருக்குது. அந்த இடத்துக்கு நீ ஏன் போன? அங்க நரி இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றதுக்கு. மனுஷங்க தானே நடமாடுற இடம் அது. இல்ல முதல கிடக்குற தண்ணீல போயிட்டு போய் விழுந்துச்சா? ஏம்மா அங்க தான் முதல கிடக்குல, நீ ஏம்மா போன அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப அசிங்கமா இருக்கு. இந்த விஷயமே அசிங்கமா இருக்கு. எது? அந்த பொண்ணு ஏன் அங்க போணுச்சு? அந்த பொண்ணு ஏன் ஒருத்தன லவ் பண்ணிட்டு போணுச்சு? என்னதான்டா பண்ண சொல்றீங்க? இந்த பூமியில உயிரா பொறந்தாக்க, ஆய் போணும், ஒண்ணுக்கு போணும், சாப்பிடணும், தூங்கணும், லவ் பண்ணணும். இது எல்லாமும் தான் இங்க. உனக்கு லவ் பண்றதுக்கு திராணி இல்ல, வக்கு இல்ல, உன்ன லவ் பண்றதுக்கு எவனும் கிடைக்கல. நீ அவ்ளோ பெரிய அயோக்கியபலா இருக்கிற. அதனால ஒரு பொண்ணும் உன்ன லவ் பண்ண மாட்டாங்குது. அதனால லவ் பண்றவங்கள புடிச்சு நீ இது பண்ணுவியா? இதெல்லாம் இந்த வளர்த்த அம்மா, அப்பா, சமுதாயம். அவனெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அவனெல்லாம் ஒழுங்கா வளர்த்திருந்தா, கவனிச்சிருந்தா, உடனே வந்துருவாய்ங்க. இந்த அரசு சரியில்ல, இந்த இது சரியில்லன்ட்டு கிளம்பி வந்துருவாய்ங்க. எல்லா அரசுலயும் தான் நடக்குது. அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது.
சமுதாயத்துக்கும் இதுக்கும் தான் சம்பந்தம். பெற்றவர்களுக்கும் இதுக்கும் தான் சம்பந்தம். ஒழுங்கா புள்ளைய வளர்க்க தெரியாம தற்குறித்தனமாவும் அயோக்கிய பயலுகளாவும் வளர்த்துப்புட்டு இதுல யார் மேலேயாவது பழிய போறது? இத்தனைக்கு அந்த பொண்ணு மேலேயே பழிய போடுறது. இது எப்பதான்டா மாறும் இந்த நிலை? எப்பதான்டா ஒழுங்கா புள்ளைங்கள வளர்க்க ஆரம்பிப்பீங்க? அறிவு சார்ந்து புத்திய சொல்லி எப்பதான்டா வளர்க்க ஆரம்பிப்பீங்க? கண்ட மயிரெல்லாம் சொல்லி வளர்க்குறீங்க. அப்படியே செல்லம் மயிரை பிடுங்கிட்டு செல்லம் கொடுத்து வளர்க்குறது. கோவமா வருது. இந்த சமுதாயத்தையும் இந்த இந்த சம்பவங்களை பார்க்குறப்ப பயங்கர கோவமா வருது. என்னைக்கு இதெல்லாம் சரியாகும்? எல்லா பயலும் அறவைக்காடாவும் தற்குறி பயலுங்களாவும் அறிவிட்ட பயலுங்களாவும் இருக்கிறாங்க. இதா இப்போ இந்த பனையூருக்கு ஒரு கும்பல் போயிட்டு வந்து இப்போ பேட்டி கொடுக்குது. இந்த பேட்டி கொடுத்துட்டு இந்த இதை வந்து ஒரு சைக்கோவோ இல்லை கொலகாரனோ பார்த்தான்னா அவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? ஓ நம்மலாம் கொலை பண்ணால் கூட ஒரு 4 நாளில் சரியாயிடும், அவங்கெல்லாம் டேக் இட் ஈஸியாக போயிடுவாங்க. இல்லை நம்ம அதுக்கு நஷ்ட ஈடாக்க ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்ற மனோநிலை வராது. ஒரு கொலை என்பது மிகப்பெரிய கொடூரமாகவும் பாவமாகவும் தோணாது. இந்த தற்குறிங்க அப்படி பேட்டி கொடுக்குதுங்க போயிட்டு. என் புள்ள செத்ததுனால தான் நான் விஜயை போய் பார்த்தேன், பக்கத்தில் பார்த்தேன். கன்றாவி என்ன இவங்களாம் இன்னும் பரிணாம வளர்ச்சியில் முழுமை அடைஞ்சாங்களா இல்லையானே தெரியல. முதல்ல இந்த பெண்கள் மேலே பழிய போகிறத நிப்பாட்டுங்க. இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு அந்த வரையறை நிர்ணயிக்கிறீங்கல்ல, அதை முதல்ல நிப்பாட்டுங்க. உங்கள் பிள்ளைங்களை ஒழுங்காக வளருங்க. இது தப்புன்னு சொல்லி வளருங்க. அதுக்கான சரியான ஒரு தண்டனையை கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. விட்டுவிட்டு எப்போ பாரு அந்த பொண்ணையா அங்கே தனியாக போணுச்சு, இந்த பொண்ணையா இங்கே தனியாக போணுச்சு. வாழ்க்கையில் தனியாகவே இந்த பொண்ணு போகவே கூடாதா? போனால் அப்படி தான் பண்ணுவீங்களா? எல்லாம் மதம் முடிச்சு தான் அலைவீங்களா? எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பதிவிடுங்க. யாராக இருந்தாலும் சரி கொஞ்சமாவது யோசிச்சு பதிவிடுங்க. இப்படியே போணுச்சுன்னா அப்போ இந்த உலகம் அழியிற வரை ஒரு பொண்ணு தனியாகவே நடமாடக்கூடாது. அப்படி தான் உங்கள் கருத்து. என்ன மனநிலை எல்லாத்துக்கும்? தப்பை புரிஞ்சுங்க. தப்பு அந்த அந்த வக்ரம் பிடிச்சவங்க மேலே தப்பு. அந்த வக்ரம் பிடிச்ச மாதிரி அவன் வளர்த்தாங்கல்ல அவங்க மேலே தப்பு. அவனை கண்டுக்காம விட்ட அந்த சமுதாயத்து மேலே தப்பு. இவ்வளோ தப்பை வச்சுக்கிட்டு இல்லை நான் சாதாரணமாக கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு போகுதியா? ஒரு எய்ட்ஸ் வந்த பொண்ணு போகுதியா? எய்ட்ஸ் முத்துன ஒரு பொண்ணு போகுது. இவங்க போதையில் போய் ரேப் பண்ணிடுவாங்களா? அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவாங்களா? இல்லை சரி விடு. ஒரு இந்த குஷ்டரோகின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குஷ்டம் பிடிச்ச ஒரு பொண்ணு போகிறாங்க. அவங்கள போய் பலாத்காரம் பண்ணிடுவாங்களா இவங்க? இல்லை பண்ணிட தான் முடியுமா? இப்போ என்ன மனோநிலையில் இவங்க பண்ணுறாங்க? ஒருவேளை இந்த ஹெச்ஐவி பாதிப்பு வந்த சகோதர சகோதரிகளோ அல்லது அந்த குஷ்டரோகம் எனும் தொற்றுநோய் ஏற்பட்ட அந்த சகோதரிகள் யாரும் மனசு புண்பட்டிருந்தாக்க மன்னிச்சிங்க. நான் உங்களை புண்படுத்துறதுக்காக சொல்லலை, என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கேன். யோசிச்சு பாருங்க, இதை செய்வாங்களா? என்ன நாடு, என்ன மக்கள் இது? அசிங்கமாக இருக்குது இதெல்லாம். அதுவும் இதுக்கு இந்த அந்த பொண்ணு மேலே வந்து பழியை போட்டு பேசுகிற பேச்சு இருக்குல்ல, அது இன்னும் அசிங்கமாக இருக்குது. ஸோ எப்போ தான் திருந்துவாங்கன்னு தெரில. சே.